வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மற்றவர்கள் படக்கூடாது என்று நீ நினைக்கிறாய். எவ்வளவு பெரிய நல்ல எண்ணம் தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லோரும் நினைப்பது, அதாவது முக்காவாசி பேர் நினைப்பது என்ன தெரியுமா? எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுத்தீர்கள், அவள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறாள், இவள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறாள் என்று தான் கஷ்டப்பட்டால் இன்னொருத்தனும் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நீயும் வித்தியாசமாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். வாராகி, நான் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது வாராகி, எல்லோரும் சந்தோஷமான விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் வாராகி என்று நீ புலம்பும் புலம்பலானது என்னுடைய மனதை மிகவும் வாட்டுகிறது. தங்கமே, நீ நினைத்தது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். யாரும் உன்னுடைய கஷ்டங்கள் அனுபவிக்க மாட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீ பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயமும் சந்தோஷமானது தான். நீ எப்பொழுதும் ஒன்றை எதிர்பார்க்கிறாய் அல்லவா? உன்னுடைய கஷ்டத்தை யாரும் படக்கூடாது என்று. அதுபோல நானும் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டத்தை திரும்ப நீ படமாட்டாய். இதுவரைக்கும் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் பட்டுவிட்டாய். இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் அது போன்ற எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ அனுபவிக்க மாட்டாய். பொறுமையும் நம்பிக்கையும் மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் போராடும் போராட்டங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வீண் போகாது. நிச்சயமாக நீங்கள் போராடும் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றியையும் சாதனையையும் நிச்சயமாகவே நீங்கள் புரிவீர்கள். காலம் முழுவதும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நல்லது நடக்கும். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வயதிலும் சரி, நீ கஷ்டங்கள் தான் பட்டிருக்கிறாயே தவிர, ஒவ்வொரு வயதும் பிறக்கும் பொழுது இந்த வயதிலிருந்து நிச்சயமாக நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பாய். ஆனால் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு ஆண்டிலும் நீ ஏதேதோ கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் நிச்சயமாக இனிமேல் உன்னுடைய ஒவ்வொரு வயதும் இனிமையான ஒரு காலகட்டத்தை கொடுக்கும். நீ நினைக்கிறாய், ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவித்து விட்டோம், இனிமேலாவது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று. கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் பிறக்க போகும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வயதிலும் நீ இன்பமாகத்தான் இருப்பாய். எல்லாமே உனக்கு நானாகவே இருப்பேன். இனி உனக்கு காவல் தெய்வமாகவும் நான் இருப்பேன். உனக்கு தேவையான விஷயத்தையும் பெற்றுத்தரும் தெய்வமாகவும் நானே இருப்பேன். இனி எந்த ஒரு நிலையிலும் உன்னை நான் தனியாக அமர்த்திவிட்டு நான் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் பிரிந்து செல்ல மாட்டேன். உனக்காகத்தான் இந்த வாராகி உன்னுடைய வீட்டிலும் உன்னுடனும் இருக்கிறேனே தவிர மற்ற யாருக்காகவும் உன்னுடைய வீட்டில் நான் இல்லை. மற்றவர்களே என்னை பற்றி சில சமயம் நீ வாராகி வணங்குவதனால்தானோ இதெல்லாம் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது என்று சொன்னாலும் அப்பொழுதும் நீ என்னுடைய பக்கம்தான் இருப்பாய். வாராகி எனக்கு பிரச்சனை கொடுப்பாளா? வாராகியால் தான் நான் இப்பொழுது இந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டு நல்லபடியாக இருக்கிறேன் என்று அவர்களுக்கு நீ சொல்வாய். அது போன்ற பிள்ளை நீ. உன்னுடைய வாழ்க்கையில் நான் இப்பொழுது சொல்கிறேன், எல்லோர் மத்தியிலும் யாரெல்லாம் உன்னை வாராகியால் தான் இவ்வளவு பிரச்சனை என்று சொன்னாலும் நம்பாமல் வாராகிதான் என்னை இப்பொழுதும் இந்த நிமிஷம் கூட வாழ வைக்கிறாள் என்று சொல்லும் உனக்கு நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தையும் நல்லதொரு விஷயத்தையும் நானே நடத்தி கொடுப்பேன். எத்தனை நாள் தான் தங்கமே நானும் உன்னை அழ வைப்பேன். இனிமேல் அழக்கூடாது என்று உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒரு சொட்டு தண்ணீர் கூட உன் கண்ணிலிருந்து வரக்கூடாது என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என்னுடைய அம்மா. இனிமேல் நான் ஒரு பிள்ளை எவ்வளவு சந்தோஷமாக ஒரு தாயால் வைத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவு இந்த வாராகி என்னுடைய பிள்ளையாகிய உன்னை அவ்வளவு சந்தோஷமாக வாழ வைத்து நிம்மதியான ஒரு திருப்திகரமான இன்பத்தை நான் உனக்கு தரவுள்ளேன். இனிமேல் நீ எதிர்பார்க்காத வண்ணம் உன் வாழ்க்கையில் திடீரென்று திருப்பங்களும் சந்தோஷங்களும் மாறி மாறி வரும். இதற்கு முன்பெல்லாம் திடீரென்று கஷ்டங்களும் தேவையில்லாத துக்கங்களும் தேவையில்லாத நபர்களை பிரிந்தார். ஆனால் இனிமேல் அது போன்ற விஷயங்களே இல்லாமல் திடீரென்று அசுர வேகத்தில் நன்மைகளை மட்டுமே உன் வாழ்க்கையில் நீ சந்திப்பாய். இந்த வாராகியாகியவள் உனக்கு நான் இன்று கொடுத்த ஒவ்வொரு வாக்கும், இந்த நிமிஷம் கொடுக்கும் ஒவ்வொரு வாக்கும் சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையையே மாற்றும்.
நம்பிக்கையோடு கேட்கும் உனக்கு நான் எப்பொழுதும் நல்லதை தானே தர வேண்டும். நம்பிக்கையோடு இரு, நிச்சயமாக உனக்கானதை நான் தருவேன். இந்த வாராகி ஆகியவள் உனக்கான எல்லா விஷயத்தையும் உனக்கு திருப்திகரமாகவே செய்து கொடுப்பேன். உன்னுடைய மனதுக்காகவே நீ நிச்சயமாக நல்லபடியாக இருப்பாய். சிலர் சொல்வார்கள் தெரியுமா, உன்னுடைய மனதால் தான் நீ கெட்டு போய் விட்டாய், அதனால்தான் அனைவரும் உன்னை ஏமாற்றி விட்டார்கள், அதனால்தான் நீ இவ்வளவு, உன்னுடைய நல்ல மனதால் தான் நீ இவ்வளவு விஷயங்களையும் இழந்து விட்டாய் என்று. தங்கமே, நீ இழந்தாய், உன்னுடைய நல்ல மனதால் எல்லா விஷயத்தையும் இழந்தாய் என்றே வைத்துக்கொள். ஆனால் நீ தெய்வத்திடம் ஜெயித்து விட்டாய். நீ தெய்வத்துடைய மனதில் நிலையாக இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியம் சொல்? இன்று ஒரு பொருள் வரும், நாளை பொருள் போகும். ஆனால் இன்று வரும் தெய்வம் கடைசி வரைக்கும் உன்னுடன் தான் இருக்கும். அப்பொழுது நீ இன்று நல்லவளாக இருக்கிறாய் என்பதன் காரணமாகத்தான் தெய்வம் உன்னோடு இருக்கிறது. நீ கடைசி வரைக்கும் நல்லவளாக இருந்தால் அந்த தெய்வமானது உன் கூடவே இருக்கும். தெய்வம்தான் உனக்கு எல்லா விஷயத்தையும் தருகிறது. அதனால் தெய்வம்தான் உன் கூட இருக்க வேண்டும். அதனால் நீ எப்பொழுதும் இதே போன்ற நல்ல மனதோடே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து சிலர் ஏளனமாக பேசலாம். பேசட்டும், யாருக்கெல்லாம் வாய் இருக்கிறதோ எல்லோரும் பேசட்டும். ஆனால் உன்னுடைய மனதில் தைரியம் இருக்கிறது. அந்த தைரியத்தினால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியாவது போராடி ஜெயித்து வென்று வந்து விடுவாய். அது எனக்கு நன்றாக தெரியும். பேசுபவர்கள் எல்லோரும் ஜெயிப்பது கிடையாது. ஆனால் பேசாமல் அமைதியாக ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்தி அந்த விஷயத்தை மட்டுமே தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். அவர்களுக்கு ஆசைப்பட்ட அனைத்தையுமே பெற்று அவர்கள் செய்யும் விஷயங்களே தரும். அதனால் இதை நாம் செய்கிறோமே ஜெயிப்போமா, அதை நாம் செய்கிறோமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவோமா, இதெல்லாம் பற்றி யோசிக்காமல் உனக்கென்ன தேவை அதை செய். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். காலம் காலமாக உன்னோடு இருந்து உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் இந்த வாராகி நிச்சயமாக எல்லா விஷயத்திலும் உனக்கு துணையாக இருப்பேன். இது நான் உனக்கு இன்று தரும் வாக்கு. நிச்சயமாக உனக்கான நல்ல வழியை காமிப்பேன். உனக்கான தேவைகள் அனைத்தையும் உனக்காக பெற்று உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நானே நிறைந்து இருப்பேன். இந்த வாராகியை நம்பினால் எல்லாமே கிடைக்கும். அதை மட்டும் யாரும் மறந்து விடாதீர்கள். நல்லதையே செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நினைக்கும். காலம் முழுவதும் இன்பத்தை மட்டுமே உங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறேன். நல்லதே செய்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருக்கும் இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.